தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க. அப்படின்னா யார் பயம் காட்டுறீங்க? நீங்க தான் பயம் காட்டுறீங்க. சங்கி அணிகள் காத்து கொண்டு இருக்கின்றனர். தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல புரிஞ்சுட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல. நாங்க திசை திருப்பல் ரொம்ப தெளிவா சொல்றோம், உடனே நடத்துங்க. ஏதாவது குழப்பம் பண்ணலாமா, தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. மக்களை திசை திருப்பது, மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதி தத்துவம் இல்லாமல் போய்விடும். தென்னிந்தியா பாதிக்கப்படும். வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் எங்களுடைய நாங்க திசை திருப்பல் ரொம்ப தெளிவா சொல்றோம், உடனே நடத்துங்க. நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்ல. இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும், யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும்? மாநில அரசு நடத்தலாம், என்ன நடத்தலாம்? சர்வே நடத்தலாம், சென்சஸ் நடத்த முடியாது. போடல, யாருமே சண்டை போடல. எங்களுடைய உரிமையை கேட்கணும். உரிமையை கேட்கறது சண்டையா? இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா சண்டையா போடுறீங்க? கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றேன். எங்களுடைய உரிமை தொகையை கொடுங்க.